Hi students. Actually, பெத்த பேரண்ட்ஸ் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க இல்லையா? அன்பு குழந்தைங்க மேலே அன்பு இருக்கும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் 10 மாதம் சுமந்த அந்த தாய்க்கும் சரி, பாசமாக இருந்த அந்த தந்தைக்கும் சரி. ஸோ அம்மா அப்பா 2 பேருக்குமே தங்களுடைய குழந்தைங்க மேலே எப்போவுமே அன்பு இருக்கும். என்ன வெளிப்படுத்துறதுங்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? சில பேர் மனசளவில் அன்பு நிறைய இருக்கும். ஆனால் அதை சில பேர் வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனால் சில பேர் வெளிக்காட்டுவாங்க. அவங்களுடைய அன்பு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அதுவும் பொதுவாக பேரண்ட்ஸில் ஒன்றா அம்மா இல்லைன்னா அப்பா யாருக்காவது நிறைய அன்பு இருந்ததுன்னா அன்கண்டிஷ்னல் லவ், அளவு கடந்த கட்டுக்கடங்காத ஒரு அன்பு தங்களுடைய குழந்தைங்க மேலே இருக்கும். போப்பா அப்படின்னு சொன்னால் கூட, என்னடா கண்ணா அப்பாவில் அப்படி சொல்லக்கூடாதுடா அப்படிம்பாங்க. போம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தங்கம், மரியாதை கொடுக்கணும் சாமி, இப்படி தான் பேசுவோம் நம்ம இல்லையா? குழந்தைங்க பாவம் அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்னு இல்லையா? நம்ம வாரி வாரி வழங்கும் வள்ளலாக அன்பு நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அன்பு கொடுக்குறப்ப அந்த மனசுக்கு சமாதானமாக ஒரு மனசு அமைதியாக இருக்கும். அன்பு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். எத்தனை நேரம்தான், எத்தனை நாள் தான் இப்போ திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க, ஒரு அம்மாவோ இல்லைன்னா அப்பாவோ, அவங்களுடைய சுபாவமாக இருக்கும் திட்டுறது. அதுக்குன்னு தங்களுடைய குழந்தைகளையே திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த குழந்தைகளுக்கு வேதனையாக இருக்கும். என்னடா நம்ம வசதி பேசினாலும் இவங்க நம்மளை டெபாசிட் கழட்டிகிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் முன்னாடி. அந்த ஃபீல் பொதுவாக எல்லார் இடத்துக்கு முன்னாடியும் சில பேருக்கு இங்கே தான் தெரியாமல் திட்டிப்பிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லையா? இல்லை ஓரளவுக்கு தான் ஒரு டம்ளரில் உப்பு, கல்லுப்பு இல்லைன்னா சர்க்கரை ஓரளவுக்கு கொஞ்சம் கொடுத்தா கரையும். ஏகப்பட்டது போட்டால் அப்புறம் அதே நின்றுடும். அந்த தண்ணிங்கிறது இருக்காது. இந்த பாசம், ஈரப்பாசம், ஈரமான ஒரு வாசனை, ஒரு பாசம் அதெல்லாம் போயிடும் இல்லையா? ஸோ அன்கண்டிஷ்னல் எப்படின்னு தெரியும் பேரண்ட்ஸுக்கு? அம்மா இல்லைன்னா அப்பா யாரோ ஒருத்தர் திட்டு வாங்குவாங்க. ஏம்மா என்னை சாப்பிட வச்சு உசுரை வாங்குறதுக்காக இல்லை, அன்பு இல்லையா? சாப்பிட வச்சு பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, குழந்தைங்க சாப்பிட்டா போதும் அப்படின்னு பேரண்ட்ஸு சாப்பிட்ட மாதிரி நடிப்பாங்க. ஓ ரொம்ப இப்போ தான் சாப்பிட்டேன், அந்த பக்கம் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, பச்சை தண்ணியை வெறும் வயிற்றில். ஏதோ அந்த வயிற்றை காயப்போட்டது குழந்தைக்கு பெருசாக என்னதான் இருந்தாலும் ரத்த பாசம் இருக்கும் இல்லையா? அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு சில பேர்கிட்ட சில பேரண்ட்ஸு பல பேரை சொல்ல, ஒன்று 2 பேர் தங்க குழந்தைங்க இட்லி ஒன்று வச்சா ஒன்று போதுங்கிறதுனால ஒரு 2 இட்லியாக பிச்சு வச்சுருவாங்க. ஆனால் குழந்தைங்க கண்டுபிடிச்சிடும். சம்டைம்ஸ் அதுக்கு அவசரத்தில் சாப்பிட்டுட்டு போகும். அப்புறம் ஒரு சில பேரண்ட்ஸில் ஒன்று அம்மா இல்லைன்னா அப்பா, அவங்க சப்பாத்தி பொதுவாக தட்டத்தில் ஏதாவது இந்த உணவுப் பொருள் போட்டோம்னா அது நம்ம சாப்பிட்றப்ப நம்ம தட்டில் ஒரு சப்பாத்தி இல்லைன்னா இட்லி இதை போட்டாச்சுன்னா ஒன்றா சாப்பிடணும். வேஸ்ட் பண்ணவும் மனசு வராது, நம்மளுக்கும் போட்டாச்சு மற்றவங்களுக்கும் எடுத்து வைக்க முடியாது. அந்த மாதிரி டெக்னிக் பேரண்ட்ஸுக்கு தெரியும், அம்மாக்கோ அப்பாக்கோ. அவங்க திடுப்புன்னு ஒரு சப்பாத்தியை அச்சோ உன்னோட தட்டில் தெரியாமல் விழுந்துச்சுன்னா அப்படி நடிப்பாங்க அம்மாவோ அப்பாவோ. ஏம்மா எனக்கு போதுங்கிற, நீ தட்டில் போட்டதுக்காக சாப்பிட்டு தொலைக்கிறேன். திட்டு வாங்கினாலும் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா பேரண்ட்ஸு? அன்கண்டிஷ்னல் லவ் என்ன கொடுக்க முடியும்? சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, அன்பை கொடுக்கலாம். அதுவே பெரிய மடங்கான ஒரு பொக்கிஷம். ட்ரை பண்ணலாமா?